ரொம்ப ஜாலியாக பேசுவேன். ஏன் சுதாகர் இருந்தால் தான் பண்ணுவியா? உடம்பு சரியில்லையா? அப்புறம் ஏன்? என்ன லைவ் ரொம்ப நல்ல மாதிரி அப்படி வந்து எல்லாத்தையும் கட்டி கொடுக்குறே இல்லை ஓட்டுறே இல்லை. நம்ம அடிக்க வைக்கிறதுக்கு இவங்களை கேட்டு இவங்களுக்கு நான் சொல்லி நீ இந்த ட்ரெஸ்ஸை போடு, இந்த காஸ்டியூம் போடுங்க. நானே அந்த காஸ்டியூமை போட்டு வந்து நானே நடிச்சிடறேன்டா. எங்கேயோ போயிடுவான் அப்படின்னு நினச்சி பார்த்த ஒரு நண்பன் இறைவன் கொஞ்சம் ஒரு சின்ன தேக்கத்தை கொடுத்தான். பொறுமையாடுறா, வந்துடுவடா, பொறுமையாடுறா, உன்னுடைய திறமைக்கு. இந்த டீமை பற்றியும் பேசுகிறதுக்காக சசி சார் வந்திருக்காங்க. சசி சார் பற்றி ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது தான் நோ ஹேட்டர்ஸ்னு ஒரு சிலருக்கு தான் நம்ம சொல்லுவோம். அப்படியான அந்த டேகுக்குள்ளே ரொம்ப கம்ஃபர்டபுளாக பொருந்தி போகிற ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய டேரக்டர்ஸில் அது சீனியர் டேரக்டராக இருந்தாலும் சரி, புது டேரக்டராக இருந்தாலும் சரி, 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, சசி சாருக்கு கதை சொல்ல போகிறேன் அப்படின்ற ஒரு கேட்டகரி. இன்னொன்று, சசி சார்கிட்ட கதை சொல்லிவிட்டு அவர் ஓகே பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறேன்றது ஒரு கேட்டகரி. இன்னொன்று, சசி சாரோட படம் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கேட்டகரி. ஸோ அப்படி சசி சாரோட அடுத்தடுத்த லைனப்ஸ்ன்றது வந்து காசிப்பாக கேட்கும்போது அவ்வளவு வெரைட்டியாக அவ்வளோ சூப்பரான கொலாபரேஷன்ஸாக இருக்குது. ஸோ சார் வந்து அடுத்தடுத்து நல்ல நல்ல படங்கள் கொடுத்துட்டே இருக்காரு. ஒவ்வொரு முறையும் சொல்லும்போதும் அரசியல் பேசுகிற படமாக இருந்தாலும் சரி, மனிதம் பேசுகிற படமாக இருந்தாலும் சரி, அன்பை விதைக்கிற படமாக இருந்தாலும் சரி, சசி சார் வந்து அதுக்கு முன்னுரிமை கொடுத்து படங்கள் கொடுத்துட்டே இருக்கார். இப்போது அன்பே டயானா படத்தை பற்றியும் படக்குழுவினரை பற்றியும் பேச அன்புடன் அழைக்கிறேன் சார். எல்லோருக்கும் வணக்கம். இதிலிருந்து நன்றி சொல்லலாம் வரல. நான் எல்லாம் நன்றி சொல்லிவிட்டு மாப்பிள்ளை பொண்ணை மறந்துடுவோம். நம்ம படம் பேர் அன்பே டயானா. 17 ஜூலை 26 வருது. மறக்காமல் பாருங்கள். ஓகேங்களா? படத்தை பற்றி யாருமே சொல்லலை. நன்றி அறிவிப்பு, நன்றி ரொம்ப முக்கியம். ஆனால் அது உங்கள் சக்ஸஸ் மீட்டில் நீங்கள் சொல்லணும். அதுதான் நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக சொல்லுவீங்க. இந்த படம் பெரிய வெற்றி அடையும். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது அது இருந்தது. அது சக்ஸஸ் மீட்டில் எல்லாருக்கும் நன்றியை சொல்லணும். இந்த படம் ஒரு அருமையான படமாக இருக்கும். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு படம் பார்க்கல, ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இந்த படம் இதுன்னு சொல்லி கூப்பிடவே இல்லை. சார் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு தான் சொன்னார் சரவணன். சார் மதுரையில் இருக்கீங்களா, சென்னையில் இருக்கீங்களா? சென்னையில் இருக்கேன், ஷூட்டிங் வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சார் ஒரு ஃபங்க்ஷனாக என்ன ஃபங்க்ஷன்லாம் சொல்ல, சார் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வாங்கினார். இங்கே வந்து பார்த்தோன்னே தான் அன்பே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்காரு. நான் யுவராஜ் சொன்னேன், நீங்கள் எனக்கும் தெரியாது நீங்கள் வர்றது அப்படின்னாரு. அவர் கூப்பிட்டாரு. வந்த பிறகு தான் தெரியுது அவரும் ஒரு ப்ரொடியூசராக இதில் இருக்காருன்ட்டு. தெளிவாக காசு போடல அப்படின்னு சொல்கிறாரு. காசு போட்டால் மட்டும் ப்ரொடியூசர் இல்லை, மூளையும் உழைப்பும் போட்டாலும் ப்ரொடியூசர் தான். அதனால் நீங்கள் ஒதுங்கவே கூடாது. ஏன்னா $1 மில்லியன் இந்த படம் வெற்றி பெற்று மில்லியன் கணக்காக வரும். அவங்களுக்கு ஷேர் கொடுத்துடணும் மேடம், சத்யா மேடம். சரவணுக்கு இந்த படத்தில் அவர் காசு கொடுக்கணும். அது நீங்கள் தான் வாங்கி தரணும். $1 மில்லியன் வரணும், வாங்கணும். ஸோ நீங்களும் ப்ரொடியூசர் தான். அதனால் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இப்போ பேசுகிறேன். படம் நல்லா வெற்றி பெறும். நல்ல காசு வந்து உங்களுக்கும் இந்த படத்தில் ஒரு ப்ரொடியூசராக சம்பாதிக்கணும் அப்படின்றது ஒன்று. டைரக்டர் பாரி ஜமா அப்படின்ற ஒரு படம் எடுத்தார். ஒரு அருமையான படம். அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அதை அவருக்கே சொல்லுவார். அந்த படம் நான் பார்த்துட்டேன். உங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசு. அந்த படம் நான் பார்த்துட்டேன். அருமையான படம். அதில் வந்து அவ்வளோ ஒரு அந்த வேஷம் போட்டுட்டு ஒரு ஆட்டம் ஆடுவார். அந்த ஆடி கை எதுலையுமே ஊண்டாமல் சடக்குன்னு உட்காருவார். அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்படி எந்த கையும் ஊண்டாமல் அந்த டான்ஸ் பண்ணிவிட்டு அப்படி உட்கார்ற அந்த அந்த ஆட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு சீனும் சொல்லலாம். அவருடைய அந்த வேஷம் போட்டது, அது பெண் வேஷம் போட்டது. ஆனால் அந்த படம் யாரும் பார்க்கல. அந்த படம் பார்க்காதனால அந்த படம் எல்லோரும் பார்த்து ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருந்தீங்கன்னா அந்த மாதிரி படங்கள் நிறையா பண்ணியிருப்பார். அது அந்த டைரக்டரை நம்ம இழந்துட்டோம். ஜமான்னு ஒரு அருமையான படம் கொடுத்த ஒரு நல்ல படம் நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது பத்தாது. ஒரு படம் கமர்ஷியல் படமாக அது வந்து காசு பார்க்கணும். அது கமர்ஷியலாக அது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். அந்த படம் அது ரீச் ஆகிருந்தனா அவருடைய படங்கள் சிறப்பாக வேறு ஒரு தளத்துக்கு போயிருப்பார். இப்போ அது மாறி அன்பே டயானா அப்படின்ற ஒரு படம் பண்ணுறாரு. இந்த படம் வெற்றி அடையணும். ஸோ அவருடைய மாற்றம் இது வரும். இப்படி ஒரு படம் ஒரு அழகான ஒரு குடும்பமாக கலர்ஃபுல்லாக காமெடி படமாக அவர் கொடுப்பார். அவர் பாதையை நம்ம யாரும் தீர்மானிக்கிறதில்ல, ஆடியன்ஸ் தான் தீர்மானிப்பாங்க, மக்கள் தான் தீர்மானிக்கணும். எந்த பக்கம் போகணும் அப்படின்றது மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. அப்படி ஒரு படமாக இந்த படம் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு அமைஞ்சு வரும். ஸோ அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்புறம் சேத்தன் சார், நீங்கள் சூப்பராக அடிச்சிங்கன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் பயங்கரமாக அடிச்சிருப்பீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை வில்லனா கெட்டவனா பார்க்காம ஒரு நல்லா ஜாலியாக கலகலன்னு பார்க்குறோம். அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த நீங்கள் வில்லனாக அணிஞ்சதான் மனசில் பதிஞ்சு இருந்தது. இது வந்து சிறப்பாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். நீங்கள் நன்றி நன்றின்னு சொல்லி எனக்கும் நன்றி வருது பாருங்கள். வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தேன். அவங்க நல்ல டான்ஸர். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கோபி, என்னம்மா பரிதாமல் வந்து பேசிட்டு போகிற? நீ ஏறினவுடனே 2 காமெடி பீஸை தள்ளி விடுவேன். ரொம்ப ஜாலியாக பேசுவேன். ஏன் சுதாகர் இருந்தால் தான் பண்ணுவியா? உடம்பு சரியில்லையா? அப்புறம் ஏன் என்ன லைவ் ரொம்ப நல்ல மாதிரி அப்படி வந்து எல்லாத்தையும் கட்டையை கொடுக்குறே இல்லை ஓட்டுறே இல்லை. அப்புறம் இங்கே வந்து நான் வந்து இவர்களுக்கு நன்றி சொல்கிறேன், அது என்னை அப்படின்ட்டு போகிற. இந்த மேடை உன்னோடது. எப்போ வந்தாலும் மேடையை யூ ஆர் என்டர்டெய்னர். நீங்கள் இதை என்டர்டெய்னராக வச்சுருக்கணும். சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். எந்த மேடையும் சீரியஸாக இருக்கிற கோபி எங்களுக்கு வேணாம். கோபி குண்டாக தான் இருக்கணும். ஒல்லியாக இருந்தால் நல்லா இருக்காது. சாரி. அதனால் சிறப்பாக பண்ணுங்கள். ஏன் அவர் வேணுமா? உனக்கு ஜோடி வேணுமா? சிறப்பாக. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமாக பண்ணீங்க. மியூசிக் டைரக்டருக்கு அருமையான பாடல்கள் இருந்தது. ரொம்ப சந்தோஷம். சரவணன் சார், காசை வாங்கிடணும். ஏமாந்துட்டு வந்தீங்க, அவ்வளோதான். நான் அங்கேயே நிற்பேன். மேடம், நீங்கள் தான் அதுக்கு சாட்சி. அப்புறம் $1 மில்லியன் யுவராஜ், என்னுடைய டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளோ கதையை கேட்டு ரொம்ப சிறப்பாக கதை கேட்குறதுல அவர் அப்படி ஒரு இது, அதுவும் டிசைன் பண்ணுறது எல்லாமே யுவராஜோட உழைப்பு. ஸோ யுவராஜுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஹீரோ அப்புறம்னு கேள்விப்பட்டேன். ஏதோ ட்ரைனிங்லாம் போயிட்டுருக்கியாம்ல, கேரளா வரைக்கும் நியூஸ் வருது அப்படின்னாங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஏன்னா எல்லாரையும் எத்தனை நாள் தான் நீயும் ப்ரொடியூஸ் பண்ணி எங்களெல்லாம் நடிக்க வச்சுக்கிட்டு இருப்ப. இவங்களை நடிக்க வைக்கிறதுக்கு பாரு ஒன்றையும் என்னையும் தான் நம்ம நடிக்க வைக்கிறதுக்கு இவங்களை கேட்டு இவங்களுக்கு நான் சொல்லி நீ இந்த ட்ரெஸ்ஸை போடு, இந்த காஸ்டியூம் போடுங்க, நானே அந்த காஸ்டியூமை போட்டு வந்து நானே நடிச்சிடறேன்டா போங்கடா அப்படின்றதுக்கு வந்துட்டார். ஸோ என்னை இயக்கிய டைரக்டரு ஒருத்தர் அங்கிட்டு ஹீரோ ஆகிட்டான், இங்கிட்டு ப்ரொடியூசர் ஹீரோ ஆகிட்டீங்க. இன்னொரு ப்ரொடியூசர் இருக்கான் மகேஷ் சார். கம்பெனியில் அடுத்த படம் பண்ணுறேன்னு வந்து வாக்கு கொடுத்துருக்கீங்க. நான் எங்கே வெளில போய் ஹீரோ தேடுறது? இயக்குனர் அங்கே இருக்காரு. இவங்க புக்கை கொடுக்க மாட்டாங்க, ஸ்கிரிப்டை கேட்டால் தர மாட்டாங்க. சார் வந்து டேட்டு கொடுத்துட்டு போயிட்டாப்புல. நான் வெளிலலாம் எங்கேயும் யாரை வச்சு பண்ணல சார், நீ உங்களை வச்சு தான் படம் பண்ணுறேன், நீங்கள் சீக்கிரமாக வந்து நடிச்சு கேள்விப்பட்டேன். கேரளா வர நீ போனது ட்ரைனிங்கு இந்தா பாருங்க, போகிறது எனக்கு கேரளாவில் சொன்னாங்க. ட்ரைனிங்க்கு போகிறேன்ட்டு கேரளாவில் சொன்னாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். இருந்தாலும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். சுதர்சன், நாங்கள் கூட எப்போயா இருந்தாண்டா அந்த படத்தில் $1 மில்லியன் நடப்போம். $1 மில்லியன் செட் ப்ராப்பர்ட்டியாகவே ஆகிட்டான். எல்லா படத்துலையும் வர்றான் அவன். வாழ்த்துக்கள். டீச்சராக வந்து அந்த படத்தில் இதில் ஒன்று இருக்க வாழ்த்து. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன்னுடைய வளர்ச்சி. ரொம்ப சந்தோஷம். நன்றி. குறிப்பாக அந்த புக்கு ரிலீஸ், சரவணன் சார் புக் ரிலீஸுக்கு நாங்களாம் இவ்வளோ பண்ணியிருக்கோம்னு சொல்லிவிட்டு நீ காம்பேர் பண்ண, அதுக்கு காசே வேணாம் சார், நான் இந்த இதுக்கு ஏதாவது பண்ணுறேன்னு சொன்னேன்ல, டச் மை ஹார்ட். ரொம்ப நன்றி. ஆனால் அந்த புக் ரிலீஸ் அப்போ அவர் வந்தப்போ எல்லாம் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், நான் சரவணன் சாருக்கு எதாவது பண்ணணுன்ட்டு, இவர் எனக்கு காசே வேணாம் சார், நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னா கஷ்டப்பட்டு முன்னேறி வர்றான். எதுவுமே வேணான்னு சொன்னதுக்கு நன்றி நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. நீ சிறப்பாக வரணும் அப்படின்றது இது. எல்லாருக்கும் நன்றி. யுவராஜ், உங்களுக்கு தம்பி, உன் பாட்டு நீ பாடுவேன்னு நினச்சேன். இன்றைக்கி உன் பாட்டு பாடினா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிறப்பு. அண்ணே நாகராஜனே, ரொம்ப வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். யாரையும் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோ. இந்த படம் வந்து தேட்டரில் எல்லோரும் பாருங்கள், சிறப்பாக இருக்கும். பாரி, நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஜமா தோல்வி அடைஞ்சது, வருத்தப்படலாம். இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். அதுக்கான எல்லா பாசிட்டிவிட்டியும் தெரியுது. ஏன்னா அவ்வளோ உழைப்பு போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். மேடம், இன்னொன்று கோரிக்கை, நீங்கள் வந்து அங்கங்கே நான் கோரிக்கை வச்சுருவேன், அது என்னோடய பழக்கம். நீங்கள் வந்து இது பசங்களுக்கெல்லாம் ஐஏஎஸ் அகாடமி இதெல்லாம் வச்சுருக்கீங்க, அதை எங்கள் ஊரில் மதுரையிலையும் வச்சுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா தேனி, உசிலம்பட்டி இங்கே மக்கள்லாம் வந்து இங்கே வந்து படிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அங்கே உள்ள கிராமங்கள் மக்கள். சரி, நீங்கள் மதுரையில் ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே ஒன்று இது இருக்கும். எப்படி சினிமாவுக்கு ஒன்று பண்ணுறீங்க, ஐஏஎஸ் அகாடமி பண்ணுறீங்களோ அதே மாதிரி. ஏதாவது சொல்கிறீங்களா? ஓகே, வாங்க கோரிக்கையை நிறைவேற்றிங்கன்னா இதோட என்ன. இன்றைக்கி நான் வந்து இப்போனா நான் விடிய உட்காந்துருப்பேனே. சாரோட கோரிக்கை வந்து மிக விரைவில் நிறைவு செய்யப்படும். ரொம்ப நன்றி. அது சார் டேட்டு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக உடனே செஞ்சுருவோம். நான் அதுக்கு பண்ணுறேன். படிப்பு தான். ஏன்னா படிப்பு ரொம்ப முக்கியம்.
அந்த அவசியத்தை படமாகவும் சொல்லிட்டேம்மா. அதனால் ரொம்ப நன்றி மேடம். ஸோ வந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து அன்பே டயானா டீமுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சார். வந்து வாழ்த்துனதுக்கு உங்களுக்கும் சமுத்திரக்கனி சாருக்கு, தினகரன் அண்ணனுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக இந்த படத்தையும் பட டீமையும் பற்றி பேசுகிறதுக்காக சில கெஸ்ட் வந்திருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக நான் கூப்பிடுறது ஃபஸ்ட்டு சமுத்திரக்கனி சார். 100 சார் இருங்க சார், பேசிடுறேன் சார். 100 கோடி 200 கோடி பட்ஜெட்டில் உருவாகிற படத்துலையும் இவர் இருப்பார். ஒரு 3 கோடி 4 கோடி ஒரு பட்ஜெட்டில் உருவாகிற படத்துலையும் அவர் இருப்பார். அவர் எல்லாரையும் மிரட்டுற ஒரு பயங்கரமான வில்லனாகவும் இருப்பார். பயந்து நடுங்கிற ஒரு சாதாரண மனுஷனாகவும் இருப்பார். குற்றம் செய்கிற இடத்துல இருப்பார், பாதிக்கப்படுற இடத்துல இருப்பார், குற்ற உணர்ச்சி ஆகிற இடத்துல இருப்பார் அப்படின்னு சொல்லி ஓவர் த இயர்ஸ் வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு கதாபாத்திரங்களில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சமுத்திரக்கனி சார் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். அந்த ஃபிட்னஸ் ரகசியத்தையும் இந்த மேடையில் சொல்லிருங்க சார். வாயை கட்டுப்படுத்தும் சார் எனக்கா இல்லை ஃபிட்னஸுக்கா? இறைவனுக்கு நன்றி. எனக்கு முந்தா நாள் தான் கூப்பிட்டாரு. நீங்களும் அதில் ஒரு தயாரிப்பாளராக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். வாழ்த்துக்கள் யுவராஜ் சார், வாழ்த்துக்கள் சார். நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள் மேடம். நீங்கள் சினிமாவை ஒரு கருவின்னு சொன்னீங்கல்ல, சமூகத்தை மாற்றக்கூடிய கருவின்னு, அதை நான் 100% நம்புகிறேன். என் தம்பி சசி, ஒரு படைப்பில் எல்லோரும் உண்மையோடு உழைச்சிருந்தாங்கன்னா அது திரையில் தெரியும். நம்ம தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆடியன்ஸ் உணர்வாங்க, அவங்களுக்கும் அதை சொல்ல தெரியாது அப்படின்னு என்னுடைய குருநாதர் சொல்லுவார். அந்த மாதிரி தான் இந்த படைப்பு ரொம்ப நிறைவாக தெரியுது. வாழ்த்துக்கள். ஜமா, நான் படம் பார்க்கல, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தது. அப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கே நிறைய தைரியம் வேணும். இவனை மாதிரி ஒருத்தனெல்லாம் எதிரில் வச்சுட்டு நடிக்கணுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. பேய் நான் பார்த்து ஒரு காலகட்டத்தில் 8:30 மணிக்கு விடாத கருப்பு தமிழ்நாடுக்கு ஒரு டாப்பாங்கல் வச்சா அப்படி ஒரே டைமில் ஒரு குதிரை ஓடுற சத்தம் கேட்கும். அதுக்கு சொந்தக்காரன் அவன் தான். எங்கேயோ போயிடுவான் அப்படின்னு நினச்சி பார்த்த ஒரு நண்பன், இறைவன் கொஞ்சம் ஒரு சின்ன தேக்கத்தை கொடுத்தான். ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சொல்லுவேன், பொறுமையாடுறா, வந்துடுவடா, பொறுமையாடுறா, உன்னுடைய திறமைக்கு எங்கேயோ வந்துடுவடா மச்சி அவனை. அந்த பொறுமை இன்றைக்கி அவனை அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கு. மச்சி நீ சூப்பராக வருவடா, சூப்பராக வருவ. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப நல்லா இருக்குடா தம்பி. அலைகள் ஓய்வதில்லை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வந்துச்சுல்ல, நம்மளை மாதிரி இருக்க பசங்க பக்கத்தில் சப்பா ஒரு பொண்ணு வந்துச்சுனாலே ஒரே பதட்டமாயிரும். கடலோர கவிதைகள் பார்க்கும்போது, ஜெனிஃபர் டீச்சர் பார்க்கும்போது, அப்புறம் என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன் சார் பண்ணியிருந்தார்ல ஆடுகளம், அதான் மதுரையில் ரயில்வே காலனி மாதிரி, அதான் கேட்டேன் மதுரையில் அந்த ஏரியா பேர் என்னடா அப்படின்னு தம்பிட்டேன். அந்த மாதிரி பெரம்பூரில் இப்போ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நீ காட்டியிருக்க. பெரம்பூர் ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஆக போகுது இந்த படத்துக்கு அப்புறம். நம்முடைய இசையமைப்பாளர் சொன்னார் இல்லையா, நான் போய் பார்த்தேன் இந்த இடத்தெல்லாம் அப்படின்னு, அந்த மாதிரி ஆக போகுது. மிகப்பெரிய வெற்றி அடையும். உண்மையாக உழைச்சிருக்கோம், ரொம்ப நேர்மையாக இருந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நம்மளை கைப்பிடிச்சிக்கும், விடாது. வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள் மேடம். தம்பி கோபி, ஃபோனை எடுத்து ஆரம்பிச்ச பார்த்தியா, நான் அப்படியே பார்த்தேன், கடைசி பார்த்தா வரைக்கும் வந்தேன். பார்த்தாக்கப்புறம் சசி டச் வந்துட்டு அடுத்து ஆரம்பிப்பான் போட்டிருக்கு ஃபுல் லைனு அப்படின்னா டக்குன்னு. உனக்கு ரொம்ப பெரிய ஃபேன் நான். சுதாகருக்கும் உனக்கும் நிறைய நேரங்களில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது ஏதோ ஒன்று பார்த்துட்டு அவ்வளோ மகிழ்ச்சியாக விழுந்து சிரிச்சிருக்கோம். வாழ்த்துக்கள். இதில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தினா, வாழ்த்துக்கள்ரா தம்பி. உன்னுடைய உலகமே வேறு. நீ சொன்ன மாதிரி அந்த உலகத்தை தொடுறதுக்கெல்லாம் நிறைய தைரியம் வேணும். இன்னும் நிறைய பண்ணு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லா வருவோம், வாழ்வோம், வெல்வோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஏய் வாடா, என் தம்பியும் நடிச்சிருக்கேன். ஆமாம், ரொம்ப நல்லவனா நடிச்சிருக்கேன் அதில். ஆமாம் சார். ரொம்ப கால சொந்தம் இது. வாழ்த்துக்கள். இவனுடைய திறமைக்கும் இன்னும் நிறைய கதவுகள் திறக்கணும், நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன்.
ரோஜா மேம் அவங்கள பற்றி சொல்லணும். ஏன்னா நாடோடிகள் முடிஞ்சதுக்கப்புறம் தெலுங்கில் சம்போ சிவ சம்போ பண்ணும்போது நான் மேடம்கிட்ட போய் பார்த்தேன். மேடம் இந்த ரோல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. நடித்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாங்க. இல்லை வாங்க மேம்னு சொல்லி சம்போ சிவ சம்போ நடித்தாங்க. அதற்கு பிறகு இப்போது பார்க்குறேன் அவங்க திரையில. வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார்.